வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர், வியாழக்கிழமை 28/8/2025. நடிகை சினிமா செய்திகள். நடிகை பானுமதி போல் யாரும் இனி வரப்போவதில்லை. நடிகை அர்ச்சனா அவர்கள் ஷெரீப் இயக்கத்தில் KBY பாலா முதலாக ஹீரோவாக அறிமுகமாகி உள்ள படம் காந்தி கண்ணாடி. படத்தின் கதாநாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அர்ச்சனா, பாலாஜி, சக்திவேல் ஆகியோர் நடித்துள்ளனர். வருகிற செப்டம்பர் 5 படம் திரைக்கு வருகிறது. ஜெயத்திரன் தயாரித்துள்ளார். இதையொட்டி சென்னையில் பழம்பெரும் நடிகை பானுமதி அவர்களுக்கு சொந்தமான பரணி ஸ்டுடியோவில் படத்தின் ப்ரொமோஷன் விழா நடந்தது. விழாவில் நடிகை அர்ச்சனா பேசியதாவது: பாலாவை பற்றி பேசுவதை விட அவரது பெற்றோரை பற்றி தான் பேச வேண்டும். பாலாவின் சமூக பணிகளுக்கு அவர்கள் கொடுத்த ஆதரவினால் தான் இந்த அளவுக்கு சமூக சேவையில் சாதிக்க முடிகிறது. அந்த காலத்திலேயே சிங்கப்பெண் யார் என்றால் நடிகை பானுமதி அம்மா தான். அவரது இடத்தில் தான் காந்தி கண்ணாடி படத்தின் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் அவர்கள் விவசாயமும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது அலுவலகமும் இங்குதான் இருந்தது. பானுமதி அம்மா அந்த காலத்திலேயே பெண் இயக்குனர், கதை ஆசிரியர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், ஸ்டுடியோ உரிமையாளர், சிறந்த நடிகையாகவும் பாடகியாகவும் இருந்தவர். பாடகியாக கர்நாடக சங்கீதம் மட்டுமின்றி இந்துஸ்தானியையும் கற்றுக்கொண்டு பாடினார். சாகும் வரை மிகப்பெரிய விருதுகளை பிரதமர், முதலமைச்சர்களிடம் வாங்கியவர். பானுமதி அம்மா அப்படிப்பட்ட பூமியில் இன்று நாம் பானுமதி அவர்கள் ஆசையுடன் இருக்கிறோம் என பேசினார். தொடர்ந்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் வருமாறு: பானுமதி அம்மா எம்ஜிஆர் ஐயா, அதாவது எம்ஜிஆரையே பெயர் சொல்லி அழைப்பார். எல்லா துறைகளிலும் அவர் சகலகலா வள்ளியாக இருந்தார். சமீப காலமாக ஹீரோயின்கள் காணாமல் போய் விடுகிறார்கள், டைரக்டரே ஆவதில்லை. என்ன காரணம்? அவர்களை தடுப்பது யார்? நடிகைகள் என டைரக்டர் ஆவதில்லை என்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. 10 வருடத்திற்கு ஒரு முறையாவது பெண் இயக்குனர்கள் வருகிறார்கள். ஆனால் எத்தனை படங்கள் பண்றாங்க என்பதை என்னால் சொல்ல முடியாது. பானுமதி அம்மா காலத்தில் சினிமா ரொம்ப உண்மையாக இருந்தது. அவர்கள் நடித்த நாகரிகமான படங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். கடந்த 10 வருடங்களாக பெண்களை மையப்படுத்தி கதாபாத்திரங்கள் அமைவதில்லை. திரும்பவும் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் பானுமதி அம்மா போல் இன்னொருவர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. பரட்டு என்கிற அழகு சுந்தரம் படத்தில் தனுஷுக்கு அம்மாவாக நடித்தீர்கள். இந்த படத்தில் பாலாவுக்கு அம்மாவாக நடிக்கிறீர்கள். 2 பேருக்கும் உள்ள வேற்றுமை அதாவது உள்ள ஒற்றுமை எப்படி இருக்கு? இவருக்கும் அவருக்கும் ஒற்றுமை இருக்கு என்ற வார்த்தைக்கு இடமில்லை. பாலா நடிப்பு நன்றாக இருந்தது. அவரை போல் அவர் நடித்தாலே போதும், யாரோடும் யாரையும் ஒப்பிட முடியாது. இவ்வாறு அவர் கூறினார். இந்திய சினிமாவின் இரும்பு பெண்மணி ஷக்கீலா அம்மா அவர்கள் நடிகர் ஹரிஷ் பேரடி புகழாரம். ஷக்கீலா அம்மா கிட்ட நாங்களும் எங்கள் ஹஸ்பண்டும் அவர் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நாங்கள் சூப்பர் கப்பிள்னு சொல்லிட்டு பேர் வாங்கினோம். ஒரு கலாட்டா சேனலில் அவங்க எனக்கு வீடியோ எடுத்தாங்க. தென்னிந்திய திரையுலகில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வருபவர் ஹரிஷ் பேடி. இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஷக்கீலா அம்மாவை சந்தித்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். புகைப்படத்துடன் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் இருந்து கொச்சிக்கு விமானத்தில் சென்று டாக்ஸிக்காக காத்திருந்தேன். அப்போது ஒருவர் பின்னால் இருந்து என்னை அழைத்தார். நான் உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என கூறினார். அவரை கண்டதும் நான் வியந்து விட்டேன். பின்னர் அவரிடம் உங்கள் புகைப்படமும் எனக்கு வேண்டும் என்று கேட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். ஒரு பெண்ணாக நான் மிகவும் மதிக்கும் இந்திய சினிமாவில் இரும்பு பெண்மணியிடம் புகைப்படம் எடுக்கும் அரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து ஷக்கீலா அம்மா அவர்கள் ஹரிஷ் அவர்கள் பேரடியுடன் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து, நான் பார்த்ததிலேயே சிறந்த நடிகரான உங்களுடன் புகைப்படம் எடுக்க அனுமதித்ததற்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என பதிவிட்டுள்ளார். அப்புறம் சமுத்திரகனி அவர்களும் பரத் அவர்களும் வீர வணக்கம் விமர்சனம். 1940 முதல் 1946 காலகட்டத்தில் நாகர்கோவில்
அருகே உள்ள கிராமத்தில் ஜமீன்தாரர்களின் பிடியில் அடிமைப்பட்டு கொத்தடிமைகளாக விவசாய தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அடிமைத்தனம் மட்டுமின்றி ஜமீன்களின் காமவெறிகளுக்கும் கிராம பெண்கள் பலியாகி வருகிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து தொழிலாளர்களை மீட்பதற்காக கிருஷ்ணப்பிள்ளை கதாபாத்திரத்தில் சமுத்திரகனி அவர்கள் வருகிறார். அடிமைத்தனத்தில் இருந்து அக்கிரமங்களில் இருந்தும் மீட்கும் சமுத்திரகனி நடத்தும் போராட்டம் தான் படத்தின் மீதி கதை. தொழிலாளர்களுக்காக புரட்சி பேரழியாக கிருஷ்ணா பிள்ளை கதாபாத்திரத்தில் உணர்வுபூர்வமான வசனங்களை பேசி கேரக்டருக்கு உயிர் கொடுத்துள்ள சமுத்திரகனி அவர்கள் நடிப்பு நேர்த்தியாகவும் மனிதனுக்குள் போராட்ட விதையாகவும் அமைந்துள்ளது. பெரிய மீசையுடன் பணக்கார கம்யூனிஸ்ட்வாதி கேரக்டரில் பரத் அவர்கள் நடிப்பு நேர்த்தியாக அமைந்துள்ளது. கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் பேசும் வசனங்கள் நல்ல விழிப்புணர்வையும் தருகிறது. மேலும் போலீஸ் அவர்கள் அதிகாரி கதாபாத்திரத்தில் பிரேம்குமார் கம்யூனிஸ்ட் பேரழியாக நடித்திருக்கும் ரிதீஷ், சுரபி, லக்ஷ்மி, ஆதர்ஸ், ஸ்விகா ஆகியோர் நடிப்பு படத்துக்கு பக்கபலம். மேலும் 96 வயதுள்ள பெண் பேரழி PK மதினி நடிப்பு கதைக்கு உயிரோட்டமாக அமைந்துள்ளது. MK அர்ஜுனன், பெரும்பாவூர் G ரவீந்திரன், ஜேம்ஸ் வசந்தன், GJ குட்டப்பன், அஞ்சல் உதயகுமார் ஆகியோரது இசையில் பாடல்கள் கவியரசு ஒளிப்பதிவு காட்சிகளுடன் சிறப்பாக பயணித்துள்ளது. சில இடங்களில் காட்சிகளின் வேகம் குறைவு. பலகீனம் அடிமைத்தனத்தை எதிர்த்து கிருஷ்ணப்பிள்ளை நடத்திய வீர போராட்டத்தை உணவுபூர்வமாக காட்சிப்படுத்தியுள்ளார். இயக்குனர் அலில் V நாகேந்திரன் அதிகாரத்தை எதிர்த்து போராடும் வீர வணக்கம். திடீர் திருமணம் ஏன்? நிவேதா பெத்ராஜ் விளக்கம். தமிழ் தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் நிவேதா பெத்ராஜ். சினிமா மட்டுமின்றி பேட்மிண்டன் வீராங்கனையாகவும் ஃபார்முலா 1 கார் பந்தயத்திலும் ஆர்வம் கொண்டவர். இந்நிலையில் நிவேதா பெத்ராஜ் காதலருடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டார். இதய இமேஜிங்களோடு வைரலாக பரவியது. இது குறித்து நிவேதா பெத்ராஜ் கூறியதாவது: நானும் ராஜித் இப்ரானும் கடந்த 5 வருடங்களாக காதலித்து வருகிறோம். அவர் துபாயிலும் சென்னையிலும் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். எங்கள் திருமண நிச்சயதார்த்தம் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு நடந்தது. வருகிற ஜனவரி மாதம் சென்னையில் எங்கள் திருமணம் நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பதால் எங்களது திருமண தகவலை நேற்று வெளியிட்டேன். திருமணத்திற்கு பிறகும் நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன். தற்போது தெலுங்கு மொழியில் புதிய படம் ஒன்றில் நடித்து வருகிறேன். நான் துபாயில் சென்னையிலும் மாறி மாறி இருந்து வருகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். மதுரை வாடிப்பட்டியை மையமாக கொண்டு உருவாகும் படம். மதுரை வாடிப்பட்டியை மையமாக கொண்டு புதிய படம் உருவாகிறது. படத்தை லோகேஷ்குமார் இயக்குகிறார். முனிஷ்காந்த் படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் வட்டிக்கு கடன் என்பது கடன் என்பது வங்கியை தாண்டி மொபைல் செயலில் வரை வந்துவிட்டது. எளியவர்களுக்கு எளிதாக கடன் கிடைக்கும் நிலையில் கந்து வட்டி எப்படி அவர்களது கழுத்தை நெருக்குகிறது என்பதை சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் காமெடி படத்தை லோகேஷ்குமார் இயக்குகிறார். படத்தில் ருத்ரன், பிரவீன், ஜாத்திகா, மௌரிஸ், தாஸ், அஸ்வின், நாகராஜ் உள்பட பலர் நடித்துள்ளனர். படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மதுரை அடுத்த வாடிப்பட்டியில் தொடங்கி ஒரே கட்டமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. விரைவில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது. படம் பற்றிய மேலும் தகவல்கள் விரைவில் வெளியாகி இருக்கிறது. பாக்கியராஜன் அண்ணன் அவர்கள் அந்த 7 நாட்கள் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் பாக்கியராஜ் அவர்கள் அம்பிகா அவர்கள் நடிப்பில் 1981ஆம் ஆண்டு வெளியான படம் அந்த 7 நாட்கள். அதே பெயரில் மீண்டும் ஒரு படம் வெளியாகி இருக்கிறது. படத்தை பாக்கியராஜ் அவர்கள் உதவி இயக்குநராக இருந்த M சுந்தர் அவர்கள் இயக்கியுள்ளார். படத்தின் கதாநாயகனாக அஜிதேஷ், கதாநாயகியாக ஸ்வேதா உள்பட பலர் நடித்துள்ளனர். பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் முரளி கபீர்தாஸ் படத்தை தயாரித்து உள்ளார். படம் பற்றி இயக்குனர் சுந்தர் கூறுகையில், நான் பாக்கியராஜ் அவர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றினேன். இந்த படத்தின் கதையை பாக்கியராஜ் அவர்கள் கேட்டதும் அந்த 7 நாட்கள் படத்தின் தலைப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள சம்மதம் தெரிவித்தார். படத்தில் என் மகன் சச்சின் சுந்தர் இசை அமைப்பாளராக அறிமுகமாகிறார்.
ஒரே படத்தில் நான் இயக்குனராகவும் என் மகன் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி இருக்கிறோம். காதல் கலந்த த்ரில்லர் படமாக இந்த படம் உருவாகியுள்ளது. படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி திரைக்கு வருகிறது. பாக்யராஜ் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். சென்னை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்று உள்ளது. படம் நன்றாக வந்துள்ளது. புது கேரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்தி உள்ளோம். பாக்யராஜ் அவர்கள் அந்த 7 நாட்கள் கதைக்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தமில்லை. 7 நாட்களில் ஒரு விஷயம் நடக்கிறது. 7 நாட்கள் அந்த விஷயம் என்ன ஆச்சு, விஷயம் ஜெயிச்சுதா இல்லையா என, அதாவது ஃபேன்சி கலந்த காதல் கதையாக படம் உருவாகியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இயக்குனராக அறிமுகமாகும் ராஜன் ரவி. ராஜன் ரவி அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகி புதிய படம் ஒன்றை இயக்குகிறார். படத்தில் கதாநாயகனாக ராஜ் ஐயப்பா நடிக்கிறார். சித்தா ராவ் கதாநாயகியாகவும் பிரேம்ஜி ஸ்ரீநாத், சௌந்தர்யா, சரவணன், சிபி ஜெயக்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கின்றனர். மிஸ்டர் பிக்சர் ஸ்டுடியோஸ், ஜெயலட்சுமி மற்றும் காந்தாரா ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தயாரிப்பாளர் எக்ஸ்ட்ரா மதியழகன் பங்கேற்றார். பாலசுப்ரமணியன் இசை அமைக்கிறார். கிரண்குமார் ஒளிப்பதிவு செய்கிறார். படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியல் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ரஜினி அவர்கள் ரகசிய ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சிவாஜி ராவ் அவர்களின் அவதார தொடக்கம். ஐம்பது ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் நிறைவு செய்திருக்கிறார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு மகத்தான சாதனை. எல்லா நட்சத்திரங்களாலும் இப்படி ஒளி வீச முடியாது. அப்படி ஒளி வீசினாலும் அது நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் ரஜினி அவர்கள் என்னும் 3 எழுத்து மந்திரம் ஒளி வீசியதோடு தனது மாய கதிர்களை ரசிகர்கள் மீது பாய வைத்து அவர்களை காந்தமாக தன்னுடன் வைத்துக் கொண்டது மிகப்பெரிய சாதனையாகும். ரஜினி அவர்களின் இந்த நிகரற்ற சாதனைக்கு காரணம் என்ன? அவரது உழைப்பா? தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவரது தங்கள் நெஞ்சங்களில் சுமந்து தூய பாசத்தை காட்டி ஏற்றுக்கொண்டதா? அதிர்ஷ்டமா? அல்லது அவருக்கு அமைந்த அருமையான திரையுலக வாய்ப்புகளா? இதில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அல்லது மொத்தமாக ஒருங்கிணைந்த காரணமாகவும் குறிப்பிடலாம். ஆனால் வாழ்விலும் திரைத்துறையிலும் பல்வேறு வகையான மாபெரும் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டுகள் கால வெற்றிக்கு பின்னால் மிக மிக ரகசியமான ஆன்மீகம் அடிப்படையாக இருக்கிறது என்பதே நிதாட்சணமான உண்மையாகும். நிறைய பேருக்கு இதில் மனதுக்குள் லேசாக சந்தேகம் வரலாம். ஆனால் ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்கிறான் என்ற சத்திய வாக்குப்படி அதுதான் 100க்கு 100% உண்மை. அவரது ஆன்மீக வாழ்க்கையை பலாப்பழம் போன்றது. வெளியில் கரடுமுரடாக தெரியும், ஆனால் உள்ளே தித்திக்கும் பழம் இருப்பது போல ரஜினி அவர்கள் ஆன்மீகம் அமைந்துள்ளது. ஆன்மீகத்தில் அவரது இணைப்பு என்பது மிக மிக ஆச்சரியமானது, தனித்துவமானது, அனைத்துக்கும் மேலாக மிக மிக ரகசியமானது. ஒரு மனிதர் ஆன்மீக உலகில் இப்படி கூட தன்னை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற குறிகளுக்கும் ஆச்சரியங்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வாழ்க்கையில் நின்றது நிறைந்து காணப்படுகிறது. அவரது பிறப்பு முதல் 75 பவள ஆண்டு பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கும் ரஜினி அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர் வாழ்க்கையோடு ஆன்மீகமும் எப்படி இரண்டரை கலந்து ஒட்டி கொண்டு வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ரஜினி அவர்கள் திரையுலக சித்தர் என்று தாராளமாக சொல்லலாம். சித்தர்களை புரிந்து கொள்ளவோ முடியாது. ரஜினியும் அப்படித்தான். தமிழ்நாட்டின் சினிமா ரசனையை இவர் முதலில் மாற்றி அமைத்தார். அதன் பிறகு தமிழ்நாடு மக்களின் ஆன்மீக ரசனையையும் கொஞ்சம் கூட ஓசை இல்லாமல் மாற்றி அமைத்து விட்டார். தமிழ் திரையுலகில் எந்த ஒரு நடிகரும் செய்யாத சாதனை இது. பொதுவாக சினிமா நடிகைகள் கடவுள் வேடங்களில் வரும்போது அவர்களை ரசிகர்கள் மிகவும் ரசிப்பார்கள். சில சமயங்களில் சில நடிகர்கள் கடவுளின் அவதாரமாக நினைத்து கூட உண்டு. உதாரணத்திற்கு ஆந்திராவில் NT ராமாராவை தெலுங்கு மக்கள் கிருஷ்ணாராவாக நினைத்தனர். இப்போதும் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் சினிமாவை அவர்கள் ரசிக்கும் நிலையுடன் ஒரு காலகட்டத்தில் நின்றுவிட செய்துவிடும். ஆனால் ரஜினி அவர்கள் இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மக்களின் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நிகரற்றது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டிலும் மிகவும் தங்களை பின்னி பிணைத்து கொண்டவர்கள். ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள் வழிபாட்டில் ஆர்வம் காட்டினாலும் சிவன், பெருமாள், முருகன், அம்மன் வழிபாடுகளில் தான் ஆர்வம் அதிகம் இருந்தது.
இந்த நிலையை சற்று மாற்றி மாகாண்களையும் ஆராதிக்க செய்ய வைத்தவர்கள் ரஜினி தாம் திரைப்படங்களில் விதவிதமான வேடங்களில் நடித்துக்கொண்டு அவர் இந்த ஆன்மீக புரட்சியை செய்திருப்பது வித்தியாசமானது. யாராலும் கற்பனை செய்ய கூட பார்க்க முடியாத சாதனையாகும். சினிமாவும் ஆன்மீகமும் எதிரும் புதிருமானவை, இரண்டும் ஒன்றாக கலக்கவே முடியாது. ஆனால் அந்த இரண்டு படகுகளிலுமே ரஜினி ஒரு நேரத்தில் வெற்றிகரமான பயணத்தை செய்தது தான் மகத்தானது. இந்த மகத்துவத்துக்கு பின்னால் நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒரே நாள் இரவில் ஆன்மீகத்தில் ரஜினி அவர்கள் வெற்றி பெற்று விடவில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டறிந்து தெளிந்து நேரில் பார்த்து அவர் தன்னை ஆன்மீகத்தில் புதுப்பித்துக் கொண்டார். அதை அடிப்படையாக கொண்டது தான் அவர் தமிழர்களின் வழிபாட்டு முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதை அவர் வெளிப்படுத்திய விதம் தான் வித்தியாசமானது. ரஜினி அவர்கள் ஸ்டைல் என்பார்களே, அதே ஸ்டைலில் அவர் தமிழ் மக்களிடம் ஆன்மீகத்தை பகுத்தி உள்ளார் என்பதை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தொடரில் இது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ரஜினி அவர்களின் ஆன்மீகம் அவதாரத்தை தெரிந்து கொள்வோம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் 1950ஆம் ஆண்டு தமிழின் 60 ஆண்டுகள் வரிசையில் விக்ருதி ஆண்டில் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 மணிக்கு பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் பிறந்தார். மகர ராசி திருவோணம் முதல் பாத நட்சத்திரத்தில் அவரது பிறப்பு அமைந்தது. பெங்களூரில் கிருஷ்ணராகவேந்திரா சாலையில் உள்ள வாணி விலாஸ் என்ற அரசு ஆஸ்பத்திரியில் தான் ரஜினி பிறந்தார். கல்சிபாளையம் பஸ் நிலையம் அருகில் இந்த மருத்துவமனை இருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காகவே 250 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருந்தது. மருத்துவமனை நிறை மாத கர்ப்பிணியாக ரஜினியின் தாய் ராம்பாய் அனுமதிக்காக பட்டபோது தனக்கு இப்படி ஒரு மகத்தான மகன் பிறக்கப் போகிறான் என்பதை அந்த தாய் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அனைவருக்கும் அருகில் உள்ள படுக்கைகளிலும் பல கர்ப்பிணி பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒரு பெண் ரஜினியின் தாயாரை பார்த்து, உங்களது முகம் மின்னுகிறது, இந்த ஜொலிப்பை பார்த்தால் உங்கள் வயிற்றில் பிறக்கப் போகும் குழந்தை தெய்வீக குழந்தையாக இருக்கும் என்று சொன்னதாக சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு இருக்கிறது. இது இந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது என்றாலும் ரம்பா பாய் உண்மையிலேயே தெய்வீக குழந்தையுடன் பெற்றெடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு மராட்டிய பேரரசர் சிவாஜிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்று பெயர் சூட்டினார்கள். கெய்க்வாட் என்று பெயர் குலத்தின் பெயர் ஆகும். மராட்டிய மாநிலத்தை கெய்க்வாட் என மக்கள் நாட்டை ஆளும் மன்னர் பரம்பரையாக திகழ்ந்தனர். அது மட்டுமின்றி மன்னருக்கு மெய்பாதுகாப்பாளர்களும் திகழ்ந்தனர். புகழ்பெற்ற கெய்க்வாட் இனத்திலிருந்து கடந்த நூற்றாண்டில் ஒரு பெரிய குழுவினர் மராட்டிய மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர். அவர்களில் ஒரு பிரிவினர் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குடியேறினார்கள். மற்றொரு பிரிவினர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு அருகே வந்து பல்வேறு கிராமங்களில் குடியேறினார்கள். கிருஷ்ணகிரியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாற்றுக்கப்பம் என்ற பெயரிலும் கெய்க்வாட் இனத்தின் முக்கிய தலைவர்கள் கிராமத்தை உருவாக்கி குடியேறினார்கள். அங்குதான் ரஜினி அவர்கள் தந்தை ரணோஜிராவ் கெய்க்வாட் பிறந்தார். இதன் மூலம் ரஜினியின் அவர்கள் தந்தை வழி தாத்தாவின் மூதாதையர்கள் பலர் ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வசித்து வந்ததாக உறுதியாகிறது. ராணாஜி ராவுக்கும் ராம்பாய்க்கும் திருமணம் நடந்தது. அவர்கள் திருமணம் முடிந்த சில மாதங்களில் ராணோஜி ராவுக்கு கர்நாடகா காவல்துறையில் போலீஸ்காரராக வேலை கிடைத்தது. இதன் காரணமாக ராணோஜி ராவ் மனைவி ராம்பாயுடன் பெங்களூருக்கு சென்று குடியேறினார். ராணோஜி ராவ் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர். சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்ந்த அவர் குலதெய்வத்தை வழிபடாமல் எந்த காரியத்தையும் தொடங்கியதே கிடையாது. ஆன்மீகத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தால் அவர் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையாகவே இருக்கலாம். கடமையில் கண்ணனாக இருந்தார். அதனால் தான் போலீஸ்காரராக பணியில் இருந்த சில ஆண்டுகளுக்கு அவர் 8ஆக பதவி உயர்வு பெற முடிந்தது. பெங்களூரில் காவல்துறை பணியில் இருந்தாலும் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாச்சுக்குப்பத்துக்கு வந்து தான் பெற்றோரை பார்த்து சென்றார். நல்லது கெட்டது அனைத்துக்கும் பூர்வீக ஊருக்கு வந்தார். சிவாஜி ராவுக்கு அவரது தாயும் தந்தையும் எப்படி ஆன்மீக பாதைக்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாளை பார்க்கலாம். இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.